Hi students, இங்க நம்ம chapter 1ல இருந்து ஒரு important 2 mark பார்க்க போறோம். கவனிங்க. Find the largest number which divides 615 and 963 leaving remainder 6 in each case. என்ன பண்ணனும்? ஒரு large number கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் 615யும் 963யும் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 6 தான் விட்டுருக்கணும். அப்படிப்பட்ட large number ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? அத என்ன பண்ணலாம்? அந்த largest number x ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். கவனிச்சுக்கோங்க. large number என்ன பண்றோம்? x ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். சரியா? அப்ப இந்த x ஆல 615 நான் டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 6 ரிமைண்டர் கிடைக்கும். உன்னச்சா அதே x ஆல 963 டிவைட் பண்ணும்போது அங்க என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் 6 கிடைக்கும். சரியா? அப்படினா அந்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படினு கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ எனக்கு இங்க ரிமைண்டர் 6 இருக்கு இல்லையா? அப்ப x வந்து எக்ஸாக்ட்லி என்ன நம்பர் டிவைட் பண்ணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அப்பவே x கண்டுபிடிக்க முடியும். சரியா? அப்ப இங்க நம்பர் என்ன நம்பர் வந்துரும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப இங்க வர நம்பர் பாத்தீங்கன்னா இங்க இத மைனஸ் பண்ணா வந்துரும். இங்க வர நம்பர் 609. ஓகேவா? அப்ப இந்த நம்பர் என்ன பண்ணுவோம்? x ல டிவைட் பண்றோம். இந்த 609 கண்டிப்பா x டிவைட் பண்ணிருக்கோம். சரியா? அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த 6 மைனஸ் பண்ணி எழுதுனா 957 இங்க இந்த இடத்துல எழுதிருக்கோம். சரியா? அப்ப அதான் அந்த 957 x கம்ப்ளீட் டிவைட் பண்ணும். சரியா? அப்ப 609யும் 957 என்ன பண்ணும்? x கம்ப்ளீட் டிவைட் பண்ணும். அப்ப அது ரெண்டுக்கு என்ன பண்ணனும்னா hc கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப 609 இங்க எப்படி எழுதிங்க அப்படினா 615 minus 6 equal to 609. அடுத்து 963 minus 6 equal to 957. அப்ப இதுல இருந்து என்ன பண்ணனும்? HCF கண்டுபிடிக்கணும். அப்ப 609 equal to அடுத்து இது எப்படி பிரிக்கலாம் அப்படினா 609 3 டேபிள்ல வரும். 3 டேபிள்ல பிரிச்சோம் அப்படினா 203. ஓகேவா? அடுத்து 5 டேபிள்ல வராது. அடுத்து 7 டேபிள்ல போட்டு பார்ப்போமா? 7 டேபிள்ல போட்டோம் அப்படினா 7 2 7 14 balance 6 63 9 வரும். 7 டேபிள்ல வரும். சரியா? அப்ப 7 டேபிள்ல போட்டனா 2 7s are 14 balance 6. அப்ப என்ன வரும்? 9 7s are 63. 29 is a prime number. அதுக்கு மேல அத பிரிக்க முடியாது. அப்ப 3 into 7 into 29. ஓகேவா? அதுக்கு அப்புறம் அடுத்த நம்பர் 957. ஓகேவா? 957 பிரிச்சோம் அப்படினா 957 பிரிச்சோம் அப்படினா 9 பிரிச்சோம் அப்படினா அதுவும் 3 டேபிள்ல டிவைட் ஆகும். 3 3 are 9. அடுத்து இங்க 1 are 3 balance 1 2 9 are 27. அதுக்கு அப்புறம் இது 3 டேபிள்ல வராதா? 7 டேபிள்ல போட்டு பார்த்தோம் அப்படினா 7 டேபிள்ல 7 டேபிள் வரல. ஓகேவா? அதுக்கு அப்புறம் பண்ணுவோம் 29 டேபிள்ல போட்டு பார்ப்போமா? ஓகே 29 டேபிள்ல போட்டு பார்த்தோம் அப்படினா 1 into 29 balance 2 அடுத்து 1 into 29 வந்திருக்கும். அடுத்து 11 போட்டா வந்திருக்கும். சரியா? அப்ப இத 3 into 11 into 29 இப்படி எழுத போறீங்கனால சரியா? HCF வந்து காமன் நம்பர்ல லீஸ்ட் 4 பாகம். இங்க 3 காமனா இருக்கு. சோ 3 into 29 காமனா இருக்கு. அப்ப 29. அப்ப 3 into 29 3 into 29 60 87. அப்ப 87. கவனிங்க. அப்ப இந்த நம்பரையும் 87 ரேட் பண்ண என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் 6 இருக்கிற மாதிரி கிடைச்சிருக்கும். அப்ப இதோட தேர்ட் நம்பர் 87. ஓகேவா? சோ இதோட சம் முடிஞ்சது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய சம்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா மேத்ஸ் கத்துக்கணும் அப்படினா பிரதீப் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க